நான் ஒன்றும் பேசல மைனி, நான் ஒன்றும் பேசல. என்னைக்கு உங்க மக என் பேரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ அன்னைக்கே பேச்ச முறிச்சிட்டேன். என்னமோ பெரிய சீமையில இல்லாத பேர அழகிய பெத்து வச்சுக்கிட்ட மாதிரி என் பேரனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம்ல. நீங்க பொண்ணு கொடுக்கலன்னா என் பேரனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? என் பேரன் அழகுக்கும் அவன் குணத்துக்கும் அவனுக்கு ரதி மாதிரி ராசாத்தி ஆட்டம் பொண்ணு வருவா. கருப்பசாமி சார் இருக்காங்களா? இருக்காம்மா, என் பேரன் தான். நீ யாரு? அதென்ன இப்படி பேசுறது? தா இப்ப என்ன உனக்கு? இருக்காருன்னு சொல்லி பழகுங்க மைனி. என் பேரனை நான் எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவேன். அதுக்காக வர்றவங்க கிட்ட எல்லாம் அப்படியா பேசுறது? பாப்பா நீ யாருமா? நான் இங்க பெருமாள் கோயில் தெருவுல இருந்து வரேன். அப்படியா? அங்கதான் எங்க வீட்டு பிள்ளைய நாங்க கட்டி கொடுத்துருக்கோம். என் பேத்தி பிள்ளை அங்கதான் வாக்கப்பட்டு வந்திருக்கா. சரிங்க பாட்டி. நீ யார் வீட்டு பொண்ணுமா? நான் நல்ல சிவம் இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்குல்ல? அது எங்க அக்கா. ஆமா, நீ அப்ப ரெண்டாவது பொண்ணா? இந்த மெட்ராஸ்ல இருக்குன்னாங்களே அந்த பிள்ளையா நீ? ஆமா பாட்டி, அக்கா கல்யாணத்துக்கு தான் லீவு போட்டு வந்திருக்கேன். சரிம்மா சரி. அம்மா இங்க என்ன விஷயமா வந்திருக்க? கருப்பசாமி சாரை பார்க்கணும். நேற்று அவங்கள ஒரு சடங்கு வீட்டில் பார்த்தோம். அப்போ இங்கே வர சொன்னாங்க இன்னைக்கு காலையில், அதான் வந்தேன். என்ன விஷயமா பார்க்கணும்? எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு கேட்ரிங் புக் பண்ணணும். ஓ சரி சரி. உன் பேர் என்னம்மா? மலர்விழி. மலர்விழி நல்ல பேராக தான் இருக்கு. ஐ எம் கோமதி. சரிங்க பாட்டி. ஆத்தா கருப்பசாமி. சரிங்க பாட்டி. இந்த கோமதி என்ன சட்டுன்னு இந்த பிள்ளை முன்னாடி இங்கிலீஷில் பேசிட்டா? அப்போ நம்மளும் எதுவும் பேசலைன்னா அந்த பிள்ளை நம்மளை படிக்காதவன்னு நினச்சிருவாளோ? ஹாய். ஹாய், ஐ எம் சிவகாமி. சரிங்க பாட்டி. அப்பத்தா கருப்பசாமி. சரிங்க பாட்டி. சரி. ஆமாம், நீ ஏதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு தானே படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க? ஆமாம் பாட்டி. ஓகே ஓகே. மெட்ராஸில் தானே வேலை? ஆமாம் பாட்டி. நல்ல பெரிய கம்பெனியோ? ஆமாம், பெரிய கம்பெனி தான். என்ன சம்பளம் வாங்குவ? ஆமாம், வாரவங்க கிட்ட எல்லாம் சம்பளத்தை காட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க. ஏன் நீ இவ்வளோ நேரம் அந்த பிள்ளைய விசாரிச்ச? நான் ஏதாவது சொன்னேனா? அதுக்குன்னு சம்பளத்தை இல்லாமல் காப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தானே. ஊர் உலக நிலவரம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியும். எவ்வளோ பாப்பா சம்பளம் வாங்குற? அது எனக்கு மகப்பிள்ளை பேத்தி ஒருத்தி இருக்கா. அவளும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். அவ இங்கே மதுரையில் வேலை பார்க்குறா. 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறா. நீ எம்பிட்டு வாங்குவ? நானும் அவ்வளோதான் வாங்குறேன். நீ 1 லட்சம் வாங்குறியோ? சரி சரி. சார் இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. பாப்பா இப்படி நேராக போய் உள்ளே போ. சரிங்க பாட்டி. உள்ளே போன உடனே வலது பக்கம் இருக்கிற ரூமில் முதல் ரூமு. சரி. அதுதான் ஆஃபீஸ் ரூமு. போ உள்ளே போ. சரிங்க பாட்டி. ஏண்டா கூறு கட்டவனே. ஓய் என்ன? இல்ல ஒரு பிள்ளை வந்திருக்கு. நாங்க 2 பேரும் எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். நீ எனக்கு நேரம் உட்காந்துருக்க இடிச்ச பிள்ளை மாதிரி. அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. ஆமா. நீங்க 2 பேரும் மாறி மாறி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அடே நல்ல சிவ மகாங்கற. அப்ப என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. கெட்ட சிவமா இருந்தா கேட்காம விட்டுருவியோ? ஏ போடா. டா கோமதி. என்ன மைனி? அந்த பிள்ளை வந்துருச்சேன்னு பேச்சு நின்னு வச்சு. அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பேரேங்கிற? என்ன உனக்கு மட்டுமா பேரேன்? எனக்கும் தானே பேரேன். அந்த நினப்பு மனசுல இருந்திருந்தா உங்க பேத்தியை என் பேரனுக்கு கட்டி கொடுத்துருப்பீங்கல்ல. என்னமோ நான் கொடுக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி பேசுற. அது என் மக விருப்பம், என் பேத்தி விருப்பம். வீட்டுக்கு பெரிய ஆளா இருந்து நீங்கள்லாம் எடுத்து சொல்லணும். என் மக என் பேத்திய நல்லா படிச்சு வேலைக்கு இருக்கிற மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அப்ப என் பேரன் என்ன வேலை இல்லாம சும்மாவா இருக்கான்? செத்த நேரம் நிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கான். குணத்துலையும் தங்கம். இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்குதோ ஊருக்குள்ள? என் பேரனை வேண்டான்னு சொல்லிட்டு அப்படி எந்த சீமையில இருந்து மாப்பிள்ளைய கொண்டு வந்து இறக்குறவங்க மகன்னு நானும் பாக்குறேன். மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா? சரி. ஆமா, மதுரை மாப்பிள்ளை. அப்புறம் அவரும் கம்ப்யூட்டர்ல தான் வேலை பார்க்குறாராம். சரி. என் பேத்தியை விட கொஞ்சம் பெரிய பதவியாம். ஓஹோ. அப்புறம் மாசம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு. என் பேரன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபாயெல்லாம் தூசு. என் பேரன் ஒரு கல்யாண வீட்டு கான்ட்ராக்டுக்கே 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை விட்டுட்டு தான் மாசம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்க போறீங்களாக்கும். படிச்ச மாப்பிள்ளை இல்ல. படிப்பு என்ன பெரிய படிப்பு? என் பேரன் என்ன படிக்காமையா இருக்கான்? இங்கே வரு, சும்மா வாய்க்கு வாய் என் பேரன் இருந்தேன்னு வை. உங்களுக்கு மகம்பிள்ளை பேரனை விட மகப்பிள்ளை பேத்தி தான் உசுரா இருக்கு. அதனால தானே டப்புன்னு விட்டு கொடுத்துட்டீங்க. அவ படிச்சு நல்ல ஆபீஸ் வேலையில இருக்கிற மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு நான் என்ன செய்வேன்? பெத்த பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் எடுத்து சொல்லணும். அதா இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உங்க அப்பா பண்ணினதை தானடா சொல்றேன். அவங்களுக்கு இங்க பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே? விடத்தான் செஞ்சுட்டேன். பிறகு பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கேன். இவங்க பேத்தியை விட்டா ஊருக்குள்ள வர பொண்ணே இல்லையாக்கும் என் பேரனுக்கு. முத்துக்கண்ண இங்க பாரியா. இந்தா நீயாவது கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? பூங்கொடியை என் பேரனுக்கு கட்டி கொடுன்னு நானும் என் மகிட்ட கேட்கத்தானே செஞ்சேன். அவளுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நான் என்னைய செய்வேன்? யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டாம், சண்டை போடாம இருங்க.
உங்க ஆத்தா தான் என்கிட்ட சண்டைக்கு வரா பாரு. அவ சண்டைக்கு வந்தானே நீ அமைதியா இரு. எதுக்கு? பதிலுக்கு பதில் பேச போய் தானே சண்டை பெருசாகுது. அதுக்கு என்ன? இப்ப உள்ள இருந்து அண்ணன் வந்து என்னன்னு கேட்கணுமா? சரிப்பா, நான் ஒன்றும் பேசல. நான் வாயை திறந்தாலே குத்தம் தான். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்திருக்கானா இல்ல இவ மருமகளா வந்திருக்காளான்னே எனக்கு தெரியல. என் பிறந்த வீடு இது, என் புகுந்த வீடு இது. 2 கிழவிகளும் அடுத்த சண்டையை ஆரம்பிச்சுட்டாளுங்க. நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எத்தனை ஆர்டர் வருதோ எல்லாத்தையும் எடுத்து போடுங்கண்ணே, பாத்துக்கிடலாம். உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாயிரும்டா. என்ன இது கல்யாண மாசம், அப்படி இப்படிதான் இருக்கும். அடுத்து புரட்டாசி மாசம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னே. தூக்கமே இருக்காதுடா உங்களுக்கு. அது நம்ம ஆள் போட்டு பாத்துக்கிடலாம்னே, மாத்தி மாத்தி தூங்கிக்கிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படிங்கிறியா? ஆமாண்ணே. இல்லடா, கல்யாண ஆர்டர் மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஸ்கூல் ஆர்டரையும் எடுத்திருக்கோம், சிக்கோலையும் பார்க்கணும். பாத்துக்கிடலாம்னே, வேணா இன்னும் ஒரு 4-5 பேரை போட்டுக்கிடலாம். நீ சொல்ற பசங்க எல்லாம் வருத்தப்பட போறாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்னே, நான் பாத்துக்கிறேன். நாங்க எந்த அளவுக்கு வேலை பாக்குறோமோ அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறீங்க. இதுல என்னென்ன இருக்கு? அப்ப சரி, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். பாத்துக்கலாம்னே, வர்ற ஆர்டர் எல்லாம் எடுத்து போடுங்க. சரி பாத்துக்கலாம். இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கடையில மச்சாங்கிட்ட கொடுத்துரு. ஆட்டும்னே. அப்ப சரி, போயிட்டு வா. சார் வாங்க மேடம். சரிங்க, நான் மச்சான் கடையில கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேனே. சரிப்பா. மேடம் வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நான் வரும்போது எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இல்ல டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லை சார், வேண்டாம், தேங்க்ஸ். தண்ணியாவது குடிங்களேன், கொண்டு வர சொல்றேன். இப்போதான் சார் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தேன். சரி ஓகே. அப்புறம் சார், நான் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சிங்களா? யோசிச்சேன், பசங்க கிட்ட பேசினேன். என்ன சார் சொன்னாங்க? பண்ணிக்கலாம் மேடம், டேட் மட்டும் சொல்லிருங்க. சார், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பரிசம் போட வர்றாங்க அக்காவுக்கு. சரி. பரிசம் போடுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஒரு 60 பேர் வருவாங்களாம். சரி. எங்க வீட்டு சைடு ஒரு 50 பேரை கூப்பிட போறோம். ஆக மொத்தம் 110. ஆமா சார், 110ங்கிறத ஒரு 120, 25ன்னு கூட நீங்க கணக்கு எடுத்துக்கங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், எப்போ அப்படிதான் பண்ணுவோம். ஆமா சார், சாயங்காலம் 6 மணிக்கு மேல பரிசம் போட வராங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமைன்னா 4 to 6 ராகு காலம்ல. ஆமா சார், அது முடிஞ்சதும் அங்க இருந்து கிளம்பி வராங்க. ஒரு 1 மணி நேரத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அப்படியே டிஃபன் சாப்பிடுறாப்புல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ 7 மணிக்கு உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்கணும். ஆமா சார். சரி பண்ணிடலாம். என்னென்ன ஐட்டம் பண்ணணும்னு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? அது நாங்க தான் கொடுக்கணுமா? ஆமா, உங்க விருப்பம் தானே. அது அப்படியா? எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதே சார். ஓ சரி. அப்பா வரலீங்களா? நேற்று நைட்டு தான் சார் மாப்பிள்ளை வீட்டில இருந்து பரிசு தேதியை வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால அப்பாவும் தம்பியும் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் சொல்ல போயிருக்காங்க. என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட சொன்னாங்க. அதான் சார் நான் மட்டும் வந்தேன். ஓ சரி சரி. ஆமா சார், எனக்கு இதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எங்க வீட்டில் இதுதான் முதல் கல்யாணம். சரிங்க மேடம். அதனால இது எப்படி என்ன ஏதுங்கிற விவரமும் எனக்கு சொல்ல தெரியல. நீங்க பார்த்து பண்ணுங்க சார். எவ்வளவு ஆகும்? உங்க பட்ஜெட் மட்டும் கொடுத்துருங்க. அது ஐட்டம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் பட்ஜெட் வரும். அது நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்கல்ல? அதெல்லாம் போயிருக்கேன். அப்போ அங்க சாப்பிட்டதை வச்சு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா நான் ஒரு 2-3 ஐடியா சொல்றேன். நான் அங்க சென்னையில நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக தான் சார் இருக்கும். நான் சைடிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரியே போடணும்னா கூட போட்டுடலாம். செலவு எவ்வளோ ஆகும்? ஒரு 35,000 இருந்து 40,000 வரைக்கும் வரும். ஒரு நாள் டிஃபனுக்கா? ஆமா மேடம், நீங்க சொன்ன ஐட்டம் அப்படி. சார், நான் இல்லைன்னா சப்பாத்தி சொல்றீங்க. ஆமா. அது மட்டும் கண்டிப்பா போட முடியாது. ஏன் சார்? வயசானவங்க இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு இட்லி கொடுக்கணும். ஆமா, நான் போன ஃபங்க்ஷன்லயும் அப்படிதான். இட்லி இருந்தது, அப்புறம் சில்லி பரோட்டா இருந்தது, அதுக்கு சைட் டிஷ்ஷா மஷ்ரூம் கிரேவி வச்சிருந்தாங்க, அப்புறம் நான் சப்பாத்தி வச்சிருந்தாங்க, அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்ன பட்ஜெட் ஆகும். சார், கொஞ்சம் கம்மி விலையில பண்ணி கொடுக்க முடியாதா? எப்படி, எல்லாருக்கும் இலையில கம்மியா வச்சிடுறதா? அப்படி இல்ல சார், விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம்லன்னு கேக்குறேன். இதுவே நான் குறைச்சுதான் சொல்லியிருக்கேன். இதுவே குறைச்சல் தானா? ஆமா, ஒரு இலைக்கு 250 ரூபாய் தான் போட்டிருக்கு. ஒரு இலைக்கு 250 ரூபாயா? சார், வர்றவங்க யாரும் மொய் கூட வைக்க மாட்டாங்க பரிசம் போடுறதுக்கு. சரி, வேற என்ன பண்ணலாம்? நீங்க தான் சார் சொல்லணும். சரி, உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள பண்ணணும்? சார், டிஃபன் ஐட்டம் தானே, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள முடிக்க முடியாதா? பண்ணலாம், அதுக்கு ஐட்டத்தை மாத்தணும். அப்படின்னா மாத்திடுங்க சார். நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், நீங்க சொல்லுங்க. நான் அது எனக்கு சரியா வருதான்னு பாக்குறேன். வேற என்ன, இட்லி பொங்கல் போடணும். ஒரே சாம்பார் தான், அதுவே இட்லிக்கும் பொங்கலுக்கும் சரியா போயிடும். அதே மாதிரி 2 வகை சட்னி வச்சுக்கலாம், அதுவும் இட்லிக்கும் பொங்கலுக்கும் சரியாயிடும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்புறம் கேசரி. ஆமா, அது கண்டிப்பா வேணும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க இருந்து வர்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணலாம். அது என்ன சார் பண்ணலாம்? கொஞ்சம் பிரியாணி போடலாம், இல்லன்னா சில்லி பரோட்டா போடலாம். சரி. இப்படி பண்ணா நார்மல்ல இருந்து கொஞ்சம் மேல வந்த மாதிரி இருக்கும். ஓ
ஆமா, வெறும் இட்லி பொங்கல்னு இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப சில்லி பரோட்டான்னா அதுக்கு கிரேவி வேற தனியா பண்ணணும்ல சார்? ஆமா, பண்ணணும். ஆ, அப்ப பட்ஜெட் கூடிரும். இப்ப பிரியாணி போட்டா அதுக்கு ஆனியன் ரைத்தா போதும். ஆ, அப்ப அப்படியே பண்ணிடலாமா சார்? அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. அப்பா என் பொறுப்புல விட்டுட்டாங்க, நான் பார்த்து பண்றது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்ல வேற யார்கிட்டயும் கேட்க தேவையில்லையா? இல்ல சார், இது முழுக்க முழுக்க என்னோட முடிவுல விட்டுட்டாங்க வீட்ல. அப்படியா? அப்போ உங்க ஐடியா தான் ஃபைனல். ஆமா சார், அப்படிதான். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு வீட்ல போய் விவரம் சொன்னா போதும். அப்போ இப்படியே பண்ணிடலாமா? இப்படித்தான் இப்ப இங்க பண்றாங்களா சார்? ஏன் நீங்க இது வரைக்கும் எங்க இருந்தீங்க? சார், நான் ஒரு 7 வருஷமாவே சென்னையில தான் இருக்கேன். இங்க உள்ள நிலவரம் எதுவும் எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? சரி சரிங்க மேடம். ஆமா சார், அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்டேன். இப்படியே பண்ணிக்கலாம் மேடம். இங்க எல்லாரும் இப்ப இப்படிதான் பண்றாங்க. சரிங்க சார். இல்ல வெரைட்டி காட்டணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்டும் பெருசாகும். இல்ல சார், பரிசம் போடுறதுக்கு இந்த லெவல்ல போதும். கல்யாணத்துக்கு வேணா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஒரு 7 மணிக்கு எல்லாம் ரெடியா இருக்கிற மாதிரி பண்ணிடுறீங்களா சார்? அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா? இல்ல, நான் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். எங்க வச்சு சார் பண்ணுவீங்க? இந்த எங்க வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கு. ஓ, இங்கேயே பண்ணிடுவீங்களா? நாங்க உங்களுக்கு இடம் ரெடி பண்ணி கொடுக்க தேவையில்லையா? பரிசம் போடுறது வீட்ல தானே பண்ணுவீங்க? ஆமா சார். அளவும் சின்ன அளவு தானே மேடம்? ஆமா. அதனால நாங்க இங்க வச்சே பண்ணி கொண்டு வந்துடுறோம். சரி. கல்யாணத்துக்கு எப்படி மண்டபம் பிடிப்பீங்கல்ல? ஆமா, நேத்து தேதி குறிக்கவுமே கையோட மண்டபம் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, எந்த மண்டபம் புக் பண்ணிருக்கீங்க? அது மண்டபம் எதுவும் கிடைக்கல சார், அதனால சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ஹால் பிடிச்சிருக்கோம், மினி ஹால். எந்த ஹால்னு சொல்லுங்க. இந்த எங்க தெரு கடைசியில ஒன்னு இருக்கு. ஓ, அங்க சமைக்கிறதுக்கு இடம் இருக்காதுல்ல? ஆமாவா? அப்ப என்ன பண்றது சார்? அப்போ கல்யாணத்துக்கும் நாங்க இங்க சமைச்சு தான் கொண்டு வர்றாப்ல இருக்கோம். சரி, அப்ப அப்படியே பண்ணிருங்க சார். அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துடலாம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும்ல. சரிங்க சார், கொடுத்துடலாம். மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே அங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாண மண்டபத்துல கல்யாணம். சரி. கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துருவோம். அப்படியே அங்க மினி ஹால்ல வச்சு சாப்பாடு. சரி சரிங்க மேடம். நேத்து நைட்டே பத்திரிக்கை அடிக்கிறதுக்கும் கொடுத்தாச்சு சார். சரி. பத்திரிக்கை வந்ததும் அப்பா கூட சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்க வர்றேன். அதுல டேட் டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பாத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க மேடம். அப்புறம் கல்யாணத்துக்கு ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வீட்ல கேட்டுட்டு வந்து சொல்றேன் சார். சரி, அப்படியே பண்ணுங்க. அப்ப இப்ப அட்வான்ஸ் எதுவும் வேண்டாமா சார்? நான் கொண்டு வந்திருக்கேன். இல்ல மேடம், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிங்க சார். சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் அப்பா கிட்ட உங்க நம்பர் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நான் அப்பப்போ ஏதாவது கால் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். இல்ல நானும் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாமா சார்? தாராளமா கால் பண்ணுங்க. ஆமா சார், திடீர்னு ஆளுங்க எண்ணிக்கை எதுவும் கூடுனதுன்னா தகவல் சொல்லணும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையிலேயே சொல்லிடுங்க. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். சரிங்க மேடம். மேடம், சொல்லுங்க சார். உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இந்த 2 தெரு தள்ளி தானே சார் இருக்கேன். போகையில வரையில எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இல்ல, அப்படி இல்ல. வேற எப்படி சார்? நான் வேற ஏதோ சிச்சுவேஷன்ல பார்த்த மாதிரியே ஞாபகம். வேற மாதிரி சிச்சுவேஷன்லன்னா? அதான் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. நான் சொன்னேன்ல சார், நான் சென்னைக்கு போய் 7 வருஷம் ஆகுதுன்னு. ஆமா மேடம். தீபாவளி பொங்கல் திருவிழாவுக்கு மட்டும்தான் வருவேன். அப்புறமும் இந்த தெரு பக்கம்ல நான் வந்ததே கிடையாது. எங்க தெருவுலயும் நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன். அப்பாவும் தம்பியும் தான் கடைக்கு போறது, மற்ற வேலை பாக்குறதெல்லாம் வெளி வேலையெல்லாம். அப்போ நான் உங்களை எங்க பார்த்திருப்பேன்? தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். சரி சரிங்க மேடம், பரவாயில்ல, இருக்கட்டும். சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். மேடம், உங்க அப்பா நம்பர் தரீங்களா? என்னோட நம்பரே தரேன் சார். உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, மிஸ்ட் கால் கொடுக்கட்டுமா? ப்ளீஸ் கொடுங்க மேடம். சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஓகே மேடம், சேவ் பண்ணிக்கிட்டேன். சார், நான் என் பேர் சொல்லவே இல்லை. உங்க அப்பா பேர் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். சரிங்க சார், சரி வரேன். சரிங்க மேடம், வாங்க. எப்படிப்பா, சூப்பரா இருக்குல்ல? நல்லா இல்லாம டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஆமாப்பா, நைட்டோட நைட்டா உட்காந்துல வேலை வாங்கியிருக்கோம். ஆமாம்மா, நைட்டு அந்த இருட்டுலையும் தூக்க கலகத்திலையும் பாக்குறதுக்கு ஒன்னும் பிரம்மாண்டமா தெரியல. ஆனா இது நல்லா இருக்கே. இப்ப ஆமாப்பா, நாளைக்கே ஒரு ஓபனிங் செரிமனி வச்சிருவோமா? வச்சிருவோம்டா, வச்சிருவோம். என்ன செய்யணும்னு சொல்லு. எப்பா, கார்ட்ஸ் எல்லாம் அடிக்க கொடுத்துருக்கேன்ப்பா. இப்ப இன்னும் 1 மணி நேரத்துல தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிடா குட்டி. அதை வாங்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட ஸ்கூட்டில உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போவோம். சரி. இந்த மாதிரின்னு விஷயத்த சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கார்டை கொடுத்துட்டு வருவோம். ஆட்டும்டா, அவங்களுக்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆமாப்பா, அதான். அப்படியே அவங்கள நாளைக்கு ஓபனிங் செரிமனிக்கும் கூப்பிட்டுலாம். அப்படியாடா? அப்ப வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணுமா? அதெல்லாம் தேவையில்லப்பா. அப்புறம் ஒரு டீ கொடுக்கலாம், அப்புறமா கொஞ்சம் சாக்லேட் கொடுக்கலாம். சரிடா, சரி. டே தம்பி. வாங்க பெரியப்பா. அண்ணே, வாங்கண்ணே. பாப்பாக்கு வச்சு கொடுத்த கடை எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கே, நல்ல அம்சமா இருக்கே. நல்லா இருக்குல்ல பெரியப்பா? நல்லா இருக்குடா குட்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அக்காவோட கல்யாண ஆர்டர் தான் பெரியப்பா. அதுக்கு தாண்டா இப்ப நான் வரவே செஞ்சேன். என்னது பெரியப்பா? மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்கடா.
ஆமா அதான் நீ வந்தேன்னு வை, கையோட வீடியோ ஆர்டர் பேசி முடிச்சிடலாம். இந்த வாரேன் எப்பா. என்னடா குட்டி? நான் பெரியப்பா கூட போறேன். கடையை பூட்டிட்டு வரீங்களா? கடையை போட்டுட்டு நானும் பெரியப்பா வீட்டுக்கே வந்துடவா? ஆமாப்பா வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கல்ல, போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோம். சரிடா, நீ முன்னாடி போ, நான் பூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. பெரியப்பா நடந்து வந்தீங்களா எப்படி? இந்த இருக்கு ஒரு தெரு நடந்து தாண்டா வந்தேன். என்கிட்ட வேற என்ன இருக்கு வர்றதுக்கு? என் கூட ஸ்கூட்டில வரீங்களா? போவோம். மக கூட்டிட்டு போனா வரமாட்டேன்னு சொல்ல போறேன். அப்பன்னா வாங்க பெரியப்பா போவோம். வா வா வா. எப்பா சீக்கிரமா வந்துருங்க என்ன? சரிடா. பரிசப்பட்டு பச்சை கலர்ல எடுத்திருக்கோம். உனக்கு பிடிக்கும்ல கனி? பிடிக்கும் தே. ஆமா, சவுளி கடைக்கு போன உடனே சொல்லிட்டாங்க பரிசப்பட்டுன்னா பச்சை கலர்ல தான் எடுக்கணும், அதான் சம்பிரதாயம்னு. இந்த காலத்து பிள்ளைங்க விதவிதமா கலர்ல கேக்குறாங்கன்னே அப்படின்னு சொன்னாலும் அந்த அண்ணாச்சி கேட்கல. அதான் சரி, பச்சையிலேயே நல்ல லைட் பச்சையா பார்த்து நல்ல சூப்பர் கலரா தான் எடுத்திருக்கு. உன் கலருக்கு என்ன கலர் புடவை கட்டினாலும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பச்சையில தான் எடுக்கணும்னு சொன்னதுனால அத்தை வேற வழி இல்லாம எடுத்துட்டேன். என்னம்மா? சரிங்க தே. கல்யாணத்துல முதல் நிகழ்ச்சியா, அதனால கொஞ்சம் பசுமையா இருக்கணுமா அப்படின்னு கடைக்காரர் சொன்னாரு. நான் கல்யாணத்துக்கு உன் விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம் என்ன? பரிசம் போட்டு முடிச்சதும் மறுநாளே போயிட்டு வந்துடலாம். சரிங்க தே. சரி, நீ எத்தனை நாள் லீவு? 1 மாசம் இங்கே தான் இருப்பேன் தே. சரி சரி. ஆமா, உங்க அப்பா எங்க போனவரை இன்னும் காணும்? இந்தா வந்துட்டேன்ல. இந்தாங்கம்மா, இதை குடிங்க, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். எதுக்கு இதை ஒருக்க வாங்குறதுக்கு போனீங்களாக்கும்? குடிங்க, இதுல என்ன இருக்கு, குடிங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு, குடிங்கம்மா. மாப்பிள்ள இந்தாங்க, நீங்களும் குடிங்க, நல்லா குளுன்னு இருக்கு. குடிங்க மாப்பிள்ள, கூலிங் போறதுக்கு முன்னாடி குடிங்க. சரி. அப்புறம் சம்மந்தி சொல்லுங்க. எப்பா சேர்ல உட்காருங்கப்பா. சேர்ல உட்காருங்கப்பா. இருக்கட்டும், நம்ம வீடு தானே, எங்க உட்காந்தா என்ன? ஒண்ணும் இல்ல, பரிசப்பட்டு எடுத்திருக்கோம், சட்டை தைக்க கொடுக்கணும், அதான் கணிக்கிட்ட அளவு சட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களாம்மா? சரி. ஹாய் ப்ரோ. ஹாய் ஆண்டி. இது யாரு? என் தம்பி மக. அப்படியா? உன் பேர் என்னம்மா? வெண்ணிலா. உங்க பேர் என்ன? இது உங்க பேர் என்ன ஆண்டி? இப்படித்தான் வாய் துடுக்கா பேசுவா கொஞ்சம். என் பேர் மகாலட்சுமிமா. நல்ல பேர் ஆண்டி, உங்களுக்கு பொருத்தமா தான் வச்சிருக்காங்க. நீங்களும் பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியா? எங்க வீட்டு பக்கமும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் கரெக்டா பேர் பொருத்தம் பார்த்து வச்சிருக்காங்க. நல்லா பேசுறியே. ப்ரோ உங்க பேர் என்ன? மாமாடி. மாமா உங்க பேர் என்ன? சரவணகுமார். சரவணகுமார். முருகன் பேரு? ஆமாம்மா, எங்களுக்கு முருகன் தான் இஷ்ட தெய்வம், அதான் முருகன் பேர்ல ஒன்னான சரவணகுமாருங்கிறதையே என் பிள்ளைக்கும் வச்சுட்டேன். எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு 2 வருஷமா பிள்ளை இல்ல. அப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிறந்தவன் தான் என் பிள்ளை, அதனாலதான் முருகன் பேரையே வச்சுட்டோம். கரெக்டா வச்சிருக்கீங்க ஆண்டி. நீங்க அழகு மட்டும் இல்ல, அறிவும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. பாமா நீ வேற. அப்புறம் மாமா, நீங்க என்ன வேலையில இருக்கீங்க? ஏன் சொல்லலையா? இருந்தாலும் நம்ம இப்பதானே முதல்ல பாத்துக்கிறோம், கேட்கணும்ல, அதான் கேக்குறேன். என்ன தெரியாதா? நான் நம்ம ஊர் விஏஓ. விஏஓவா? சூப்பர்ல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வாங்குனீங்களோ? ஆமா. சூப்பர். நல்லா பேசுது இந்த பிள்ளை. பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, பரிசத்துக்கு நாங்க எங்க சைடு எத்தனை பேர் வருவோம்னு சொல்லிட்டோம், அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சுமா. உங்க பக்கம் எங்க பக்கம் எல்லாம் சேர்ந்து 110 பேர் வருது. அத கூட குறையா கொஞ்சம் போட்டு 125ன்னு முடிச்சு எல்லாருக்கும் டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி. டிஃபன்ல என்ன ஐட்டம் போட்டிருக்கீங்க? இட்லி, பொங்கல், கேசரி, வடை, அப்புறம் வெஜ் பிரியாணி. என்ன இது ஒரு ஐட்டம்னு இதை போட்டிருக்கீங்களாக்கும்? ஏம்மா சரியா வராதோ? என் மகன் ஆபீஸ்ல இருந்து பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க. வந்த இடத்துல எப்படி இந்த இட்லியும் பொங்கலையும் சாப்பிடுறது? முதல்ல நைட்டு பொங்கலை சாப்பிட்டா அது எப்படி சரியா வரும்? அதான் பிரியாணி இருக்குல்ல, அதுக்கு இப்ப நம்ம பக்கம் எல்லாம் அப்படித்தானமா செய்யறாங்க. அது செய்வாங்க, சாதாரண மாப்பிள்ளையா இருந்தா செய்வாங்க. என் மகன் கவர்மெண்ட் அதிகாரியாவில் இருக்காரு. கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க, பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க. சரிம்மா. இப்படி இட்லியும் பொங்கலையும் போட்டா எப்படி? இட்லி கூட ஓகே, வயசானவங்களுக்கு சரியான உணவுன்னு சொல்லலாம். பொங்கல் எப்படி சரியா வரும்? சரிங்கம்மா. அப்புறம் வேற என்ன செய்யலாங்கிறீங்க? இட்லி இருக்கட்டும். சரி. இட்லி கூடவே சப்பாத்தி போட்டுருங்க. சரிங்கம்மா. சப்பாத்திக்கு நல்ல வெஜ் குருமா பண்ணிருங்க. சரிங்கம்மா. அப்புறம் பரோட்டா பண்ணிருங்க. பரோட்டா வந்து சாதாரண பரோட்டா வேண்டாம், நூல் பரோட்டா அந்த மாதிரி போடுங்க. சரிங்கம்மா. சரி, அது எப்படி இருக்கும்? அது சமையல்காரங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீங்க முன்ன பின்ன சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அதான் நான் சாப்பிட்டது இல்ல, அதான் கேக்குறேன். நீங்க சமையல்காரங்க கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்து பண்ணுவாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து மஷ்ரூம் கிரேவி இல்லனா பன்னீர் கிரேவி அது போட்டுருங்க. சரிங்கம்மா. சரி. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி பண்ணிருங்க. சின்ன கப்பா இருந்தா கூட போதும். சரிங்கம்மா. சரி. ஆளுங்க சுருக்கம் தானே, 120 பேர் தானே? ஆமா 120 பேர் தான். 120 பேர் தான். அப்புறம் என்ன, தாராளமா பண்ணலாம். நாங்க கல்யாணத்துக்கெல்லாம் மெனு எக்கச்சக்கமா வெரைட்டியா போட்டிருக்கோம். அப்படிங்களா? சரிங்கம்மா. ஆமா, ஆரம்பத்திலேயே மஷ்ரூம் பிரியாணி. சரிங்கம்மா. சரி. அப்புறம் என்ன நிறைய வெரைட்டி பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்கம்மா. சரி. இங்க பக்கத்துல தான் கேஎஸ் கேட்டரிங்ல தான் கொடுத்துருக்கோம். அப்படியா? நாங்களும் அங்கதான் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன வசதியா போச்சு. அந்த தம்பி கிட்ட சொல்லிருங்க, அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. நான் சொன்ன ஐட்டமே சொல்லிருங்க. சரிங்கம்மா. சரி.
வரதட்சணையா இத்தனை லட்சம் கொடுங்க அத்தனை லட்சம் கொடுங்கன்னுலாம் நாங்கள் கேட்கல. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க, கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருங்கன்னு தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா, சரி பண்ணிடலாம், அப்படியே பண்ணிடலாம். சரி. என்னம்மா நீங்களும் இந்த காலத்து பிள்ளைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள்லாம் வருவாங்க, இட்லியும் பொங்கலும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அவங்களுக்கும்? ஆமாம் ஆண்டி. சரிங்க ஆண்டி. ஏன் வெண்ணிலா, நீ என்ன படிச்சிருக்க? நான் விஸ்காம் முடிச்சிருக்கேன். இப்போ நான் உங்களை பார்க்க வந்ததே ஒரு விஷயத்துக்காக தான். என்ன விஷயம்? உங்கள் கல்யாணத்துக்கு வீடியோ கவரேஜ் பண்ணணும்ல, ஆமா. அதுக்கு தான் இப்போ நான் உங்களை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சரவணா ப்ரோ? ஹாய் எம்கே ப்ரோ, வாங்க வாங்க.